நெல்லு என்னும் திரைப்படத்தில் செவ்வியா என்னும் கதாபாத்திரத்தில் பிரதான கதாநாயகியாக தோன்றி நடித்திருந்தார். இதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தனித்துவமான நடிப்பால் மிளிர ஆரம்பித்தார். இவரது நடிப்பை பார்த்த தமிழ் திரை இயக்குனர்கள் இவரை தமிழில் கொண்டு வருவதற்கு விரும்ப ஆரம்பித்தனர். அதன்படி பழம்பெரும் நடிகையான பண்டரிபாய் தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ பாண்டுரங்கா தயாரிப்பு நிறுவனத்தின் இயக்குனர் துரை அவர்களின் இயக்கத்தில் முத்துராமன், எம்.ஆர். வாசு, பண்டரிபாய் நடித்து 1974 வெளியான அவளும் பெண்தானே என்ற படத்தில் கதையின் நாயகியாக சீதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழில் அறிமுகமானார். படத்தில் தனக்கே உரிய அளவோடு நடிப்பு திறமையோடு சிறப்பாக நடித்திருந்த போதிலும் ஒரு குடும்பத்தின் கதை, லலிதா, மோகம் 30 வருஷம் போன்ற படங்கள் தவிர தமிழில் அடுத்தடுத்து நல்ல பட வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை. இதனால் மலையாளத்தில் தனி கதாநாயகியாக நடிப்பதற்கு